ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை கர்த்தாவே இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுக்காக இந்த காலை ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்தில் நாங்கள் விடுதலையாய் ஆராதிக்க துதிக்க நீர் தாமே கிருபையாய் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நடத்தி தருக வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் தாமே கிருபையாய் பொறுப்பெடுப்பீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் அது எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கருத்துல கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல கொடுக்கிறோம். இருக்கிறதையாய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் மறைப்பீராக. விடுதலையாய் நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். பாடல் புஸ்தகத்தில் 4வது பாடலை பாடலாம். உம் பாதம் பணிந்தேன் என்ற பாடலை பாடலாம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா. உந்த நன்பு உள்ள பொங்குதே இசையா, உந்த நன்பு உள்ள பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா. உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே, தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் நீந்தளித்தீ. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் நீந்தளித்தீ. உம் பாதம்
செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படத்திலங்க இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் நாம் 16வது பாடலை பாடலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே வாயில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே ஏஞ்சி தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே ஏஞ்சி தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியை கண்டுமே இதயத்தில்
மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே நல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே நல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அவர் தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில்
அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே ஓ எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க இருவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, ஓ இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே பிரசன்னம் தாரும் தேவனே உந்தன் சமூகம் தாருமே இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம் இயேசுவே உந்தன் நாமத்தில் நேரம் நாங்கள் கூடி வந்தோம் பிரசன்னம் தாரும் தேவனே பக்தர்கள் போற்றும் நாதா பரிசுத்த தேவன் நீரே பக்தர்கள் போற்றும் நாதா பரிசுத்த தேவன் நீரே கேருவின் சேராவின் துதிப்பாடிலும் பரனே தேவனின் பாதம் பணிகின்றோம் கேருவின் சேராவின் துதிப்பாடிலும் பரனே உன் பாதம் பணிகின்றோம் பிரசன்னம் பிரசன்னம் தாரும் தேவனே பிரசன்னம் தாரும் தேவனே ஹல்லேலூயா சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும்
பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் தெளித்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். ஹல்லேலூயா 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 மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை கூட மட்டுமாய் நீங்கள் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியாக இருக்கிற பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வேத வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்வீராக. கிருபையாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த நாளுக்கு இந்த தியானத்துக்கு என்ற தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி எரேமியா 31 அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Jeremiah 31:11-12. For the Lord has ransomed Jacob and has redeemed him from hands too strong for him. They shall come and sing aloud on the height of Zion, and they shall be radiant over the goodness of the Lord, over the grain, the wine, and the oil, and over the young of the flock and the herd. Their life shall be like a watered garden, and they shall languish no more. நம்மளோட கண்களை மூடி நாம ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கிருபையாய் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் உள்ளங்களையும் நீர் திறந்து நீர் எங்களோட கிருபையாய் ஆவியானவர் தாமே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் வழிநடத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் ஆவியானவர் தாமே நீர் கிருபையாய் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Dear Heavenly Father, I pray
You will guide our minds and hearts, and even the next few minutes draw us close to you. As we open your word, let the Holy Spirit guide us to truth. Amen. Hallelujah. மீண்டும் வாசிக்க கேட்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் போவதில்லை. பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறோம், பின்வாங்கி சென்ற பிறகு மீண்டும் இவர்கள் ஆண்டவரிடத்துல திரும்பி வந்ததனுடைய விளைவு ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வருகிற வேளையில நான் இவங்களுக்கு கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் இவர்கள் எல்லாம் இந்த நன்மைக்காக இவங்க ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு காலையில இதில் வாசிக்கிறோம் என்னென்ன ஆண்டவர் நன்மை தருகிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் அப்படின்னு போடுறாரு. ஸோ முதலாவதாக கோதுமை குறித்து இந்த காலவெளியில நாம் தியானிப்போம். சங்கீதம் 81:16 வாசிக்கிற வேளையில, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ முதலாவது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கோதுமையினாலே நான் திருப்தி ஆக்குவேன், இந்த கோதுமை என்ற நன்மைக்காக ஓடி வருவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ கோதுமை என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் இந்த முழு அந்த தலைப்பு வசனத்தை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் 12:24 கூட வாசிக்க கேட்போம். யோவான் 12:24 வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படின்னு சொல்றாரு. இங்க கோதுமை குறிப்பிடுறார். யாரை பற்றி சொல்றாருன்னு சொன்னா அவரை பற்றி சொல்றாரு. இயேசு ஒரு கோதுமை மணியாக தன்னை சித்தரிக்கிறார். இந்த கோதுமை மணியானது அது சாகாவிட்டால், நிலத்துல விழுந்த சாகாவிட்டால் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு தான் இங்க என்னவா இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு கோதுமை மணியா இருக்கிறார். ஆனால் தான் அவர் செத்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு, விடுதலை, சுகம், சமாதானம் எல்லாம் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கும் பொழுது கோதுமை என்று சொன்னால் யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இயேசுவை குறிப்பிடுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 1:1 வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். மாம்சமாகி யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தான் மாம்சமாகிறது. அந்த மாம்சமானது யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ நீங்க பார்ப்போம் என்று சொன்னால், அப்போ இயேசு யார் அப்படின்னு சொன்னால் கோதுமை தான். கோதுமையை ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் நமக்கு புரியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இப்போ வசனத்திலே, தலைப்பு வசனத்தில் வாசித்தோம், ஜனங்கள் எதற்காக என்ன நன்மை கூடி வருவார்களா? கர்த்தர் அருளுகிற, கர்த்தர் தருகிற கோதுமைக்காக அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ கோதுமை என்று சொன்னால் என்ன, எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் கோதுமைனா இயேசு, இயேசுனா வார்த்தை. இந்த வார்த்தைக்காக ஜனங்கள் என்ன செய்வார்களா? ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ இந்த கோதுமை அப்படியே நம்மளால பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த கோதுமையை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதில் ரொட்டி சுடுவதற்கு என்ன செய்கிறோம், அந்த கோதுமையை சுத்தம் செய்து அந்த கோதுமையை என்ன செய்கிறோம் சொன்னால் அதை அரைத்து மாவாக்கி பின்பு அதை ஜலித்து அதற்கு பின்பதாக தான் நம்ம ரொட்டி சுடுகிறோம். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தை இந்த வேத புத்தகத்தில் கோதுமையாக சிலதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். அதை அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. அதை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை எடுத்து அரைத்து அதை செலித்து உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்போ ரொட்டி சுடுகிறதுல மாவு அரைத்த பிறகு இரண்டாவது ஒரு காரியம் ஒன்று செய்கிறோம். மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டீங்க வீட்டில், அந்த மாவை இப்போ ரொட்டி சுட போகிறோம் என்று சொன்னால் அந்த மாவோட கொஞ்சம் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தண்ணீரை சேர்த்து அதை பிசைகிறோம். வேதத்தில் தண்ணீரையும் ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் வார்த்தையோடு தான் சொல்றார். தண்ணீரும் வார்த்தையாக தான் இருக்கிறது. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசிக்கும்போது நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:26 வாசிப்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தண்ணீர் எதோடு ஒப்பிடுறான்னு சொன்னால் வசனத்தை, அந்த வசனமாகிய தண்ணீரை கொண்டு நம்மளை ஆண்டவர் சுத்தமாக்குறார். அப்போ இந்த மாவுல இந்த வசனமாகிய இந்த தண்ணீரை அதில் ஊற்றி நாம் பிசைகிறோம். அப்போ இதுவும் ஒரு வார்த்தை. எது? கோதுமையும் அதை அரைத்து மாவாக்கி ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை அப்படியே சாப்பிட முடியாது. இதற்கு கூட இப்போ என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீர், அதுவும் வார்த்தையாக இருக்கிறது. அந்த தண்ணீரை சேர்க்கிறோம், சேர்த்து அதை பிசைகிறோம். உங்களுக்கு புரியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இப்போ 2 வார்த்தை இருக்கிறது, இதை 2த்தையும் சேர்த்து பிசைக்கிறோம். இப்போ ஏசாயா 34:16 வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஒரு வசனத்திற்கு அந்த வசனத்தை அதை திறப்பதற்கு இன்னொரு இணை வசனம் வேண்டும். ஆனால் தான் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய புஸ்தகத்தில் நீங்கள் தேடி வாசிங்க, இதில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாத இருக்காது. ஒரு வசனத்திற்கும் கட்டாயமாய் ஒரு ஜோடி இருக்கும். அது சரியான வசனத்தோடு நம்ம இணைக்கிற வேளையில் அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை, அர்த்தங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இல்லையா? இப்போ சாதாரணமாக நீங்கள் வாசிக்கிற வேளையில் கோதுமைன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இன்னமும் ஆண்டவர் கோதுமை கொடுக்குறாரு வசனத்தில் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கோதுமை என்று சொன்னால் அதை விளங்கி கொள்வதற்கு இத்தனை ஆதாரங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கோதுமைனா என்ன, கோதுமைனா யார்? அப்போ முதலாவது நான் சுருக்கமாக சொல்கிறேன் மீண்டும். கோதுமை என்று சொன்னால் அவர் இயேசுவை குறிக்கிறது. இயேசு யார் என்று சொன்னால் வார்த்தையை குறிக்கிறது. இந்த கோதுமையை அரைத்து மாவாக்கி அது வார்த்தையா, அது இன்னும் சரியாகலை, இன்னும் மாவாகவே இருக்குது. அந்த மாவோட இன்னொரு தண்ணீரும் வார்த்தையாக இருக்கிறது. இதை சேர்த்து பிசைந்து இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை ரொட்டியாக உருட்டி வச்சிருக்கிறோம். இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. அதை எடுத்து நெருப்பில் அதை சுடுகிறோம், அல்லது தவாலை போட்டு நெருப்பில் அனலில் அதை சுடுகிறோம். இப்போ இதை முடித்த பிறகு இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியின் அக்கினியோடு இந்த வார்த்தையை பேசுகிறவர்களே கட்டாயமாய் ஆவியானவர் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வார்த்தை கோதுமை என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் அது வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அப்பத்தை சுட்டுட்டோம். இப்போ 2 இணை வசனத்தை வைத்து எல்லாவற்றையும் சுட்டு இப்போ கொண்டு வருகிறோம். இப்போ இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த காலையிலே ஒரு 4 தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5-6 வசனம் வாசிப்போம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான்.
அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். இங்கிலீஷ் வாசிக்கிறேன். Genesis 18:5. While I bring a morsel of bread, that you may refresh yourself, and after that you may pass on, since you have come to your servant. So they said, do as you have said. ஆபிரகாமை சந்திப்பதற்கு சில தேவ புருஷர்கள் வருகிறார்கள். நீங்க அதை ஆதியாகமம் 18 1-4 வசனங்களில் நம்மளால வாசிக்க முடியும். வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ட வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி அறத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அப்ப ஆபிரகாமை சந்திப்பதற்கு 3 புருஷர்கள் வருகிறார்கள். அப்ப ஆபிரகாம் அவளை பார்த்து சொன்னாரு, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை அவர் சரீர பிரகாரமான அப்பத்தை கொண்டு வந்தாலும் இன்றைக்கு காலை வேளையில நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வரும். பிரெட் டு சஸ்டெயின் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தை திடப்படுத்தும். எது என்று சொன்னால் அப்பம். அப்பம் எதலை சுடுகிறோம் என்று சொன்னால் கோதுமையில. கோதுமை என்று சொன்னால் வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்தும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற வேளையிலே, வாசிக்கிற வேளையிலே, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே உங்களுடைய இருதயம் திடப்படுகிறதா இருக்கும், பலப்படுகிறதா இருக்கும். ஆனால் தான் அங்கே ஆபிரகாம் சொல்றாரு அந்த புருஷர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ சீக்கிரமாக நான் பார்க்குறோம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாலார் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி, நல்லா பாருங்க, 3 படி மாவு சொல்ல, மெல்லிய மாவை எடுத்து அப்படி சொன்ன. மெல்லிய மாவு அப்படின்னு சொன்னாக்கா அதை ஜலிக்கிறாங்க. நீங்கள் மாவு அரைச்சின்னு வந்த பிறகு பார்க்குறோம், இப்போலாம் ரெடிமேடாக பேக்கெட்டில் கிடைக்குது. ஆனால் கோதுமையை நீங்கள் அரைத்து கொண்டு வந்து வீட்டில் அதை ரொட்டி சுடுகிறதுக்கு முன்பதாக அதை ஜல்லடையிலே செலுத்தும். அதுதான் மெல்லிய மாவு. அப்போ அந்த மெல்லிய மாவை பிசைந்து அப்பம் சுடு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் பார்க்குறோம், உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் சில வேளை சோர்ந்து போய் நம்ம துவண்டு போய் இருக்கிற வேளையில எதை நம்மளை திடப்படுத்தும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனமும் வார்த்தைகளும் தான். அல்லேலூயா. இந்த கோதுமை, இந்த வார்த்தை, இந்த கோதுமையாகிய இந்த வார்த்தையை நீங்கள் புசிக்கிற வேளை நிச்சயமாகவே உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திடப்படுகிறதா இருக்கும். பிரெட் டு சஸ்டெயின் யுவர் ஹார்ட். அதனால் முதலாவது நான் பார்க்குறோம், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் புசிக்கிறீர்கள், இந்த வார்த்தையை வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. அப்போ இப்படி செய்கிற வேளையில் நிச்சயமாகவே உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திடப்படுகிறதா இருக்கும். நம்ம சபையில் ஒரு சகோதரி கடந்த நாளில் சொன்னார்கள், வேத புத்தகத்தை 5 நாளிலே நான் வாசித்து முடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாட்களில் நீங்கள் வீடுகளில் அமர்ந்து அவனுடைய வேத புத்தகத்தை முழுமையாக எத்தனை முறை வாசிக்க முடியுமா வாசித்து எடுக்கலாம். அல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த அப்பம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த அப்பத்தை புசிக்கிற வேளையிலே நம்மளுடைய இருதயம் திடப்படுகிறதா இருக்கும். இரண்டாவது நாம் பார்க்குறோம், 1 சாமுவேலில் 28ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றார். வாசிக்கிறேன். 1 Samuel 28:22. Now therefore you also obey your servant. Let me set a morsel of bread before you and eat, that you may have strength when you go on your way. இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் வழி நடந்து போக பலன் உமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சம்பவம் என்னென்று சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் 22 25 வரைக்கும் வாசிக்கல. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 22 25 வாசம். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றார். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருத்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயினிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மாய் எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். அவனை ஆண்டவர் அவனோட பேசாத சூழ்நிலையிலே சவுல் குறி கேட்குற இடத்துல போகிறான். ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான், பலனற்று போயிருக்கிறான். அப்போ பலனே இல்லாத ஒரு சூழ்நிலையில சரீர பிரகாரமாக இவனுக்கு பலன் இல்லாத அங்கே போகிறான். அப்போ அந்த ஸ்ரீ இவன் யார் என்று சொல்லி அவள் தெரிந்து கொள்கிறார். ஐயோ, இவன் அரசனாச்சே, ராஜாவாச்சே என்று சொல்லி. அப்போ அந்த ஸ்ரீ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர் ரொம்ப சோர்ந்து போய் டயர்டாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக அப்படின்னு சொல்லி, நீ வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆவிக்குரிய ஜீவித்திலையும் நாம் நடந்து செல்வதற்கு அல்லது நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு நமக்கு பலன் தேவை. பிரெட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். உனக்குள்ள பலன் கிடைக்கும், ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். எது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் புசிக்கிற வேளையில், இந்த கோதுமையாகிய இந்த வார்த்தையை புசிக்கிற வேளையில் நிச்சயமாகவே நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எலியா கூட சோர்ந்து போய் இருக்கிற வேளையில் அப்போ பார்க்குறோம், அவனுக்கு அங்கே அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறார்கள். வாசிங்களா, 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரத்தில் 7-8 வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப போய் படுத்துக் கொண்டான். அவன் எலியாவுக்கு பார்க்கிறோம், அங்கே போஷித்து ஒரு தூதன் சாப்பாடை கொடுக்கிறான். அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்படின்னு போஜனத்தின் பலத்தினால். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. அந்த பலன் எதில் உண்டு என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையிலே. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற வேளையிலே, புசிக்கிற வேளையிலே நீங்கள் பலன் அடைந்து நம்மளால ஓட முடியும். அல்லேலூயா. உலகம் முழுதும் 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்தாலும் நமக்கு இதையெல்லாம் சகித்து கொள்வதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு, நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் தேவைப்படுகிறது. அந்த பலன் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்திலே, வேத வார்த்தையிலே. அதைத்தான் கோதுமை என்று சொல்றார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி வாசிக்கிற வேளையிலே சொல்றாரு, இப்படிப்பட்ட நன்மைக்காக வருவார்கள் அப்படி சொல்றார். அல்லேலூயா. அப்ப இந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. இது எதுக்கு இந்த பலன் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 20:11 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், எதற்காக இந்த பலன் என்று சொல்லி பார்ப்போம். அப்போஸ்தலர் 20:11 வாசிப்போம். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். போய் அப்பம் பிட்டு புசித்து வெகு நேரம் பேசி விடியற் காலம் அளவும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பம் பிட்டு புசித்த பிறகு விடியற்காலம் அளவு, பொழுது வெடிகிற அளவு நைட்ல இருந்து பேசிட்டே இருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எதற்கு இந்த பலன் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு, வெகு நேரம் பேசுவதற்கு, இந்த வார்த்தையை நம்ம புசிக்கிற வேளையில நிச்சயமாகவே நம்மளால பேச முடியும்.
ஆண்டவருடைய வார்த்தை வெகு நேரம் நம்மளால் பேச முடியும். அல்லேலூயா. முதல்ல இதற்கு பலன் தேவை. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், எதற்கு இந்த பலன் என்று சொன்னால் 1 சாமுவேல் 22 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். இங்கே பார்க்குறோம், தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். கடைசியாக ஒரு இடத்து வருகிறான். அவனுக்கு பசி எடுக்கிறது. அவன் அங்கே ஆசாரின் இடத்துல அப்பத்தை கேட்கிறான். முதலாவது அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போமே. சவுலுக்கு பலன் இல்லை என்று 1 சாமுவேல் 28 அதிகாரம் 20 22 வாசிக்கல. அந்த சனமே சவுல் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 3 வாசிக்க கேட்போம். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிப ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதுக்கு முன்னேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். தாவீது பலனற்று இருக்கிறான், அப்பத்தை புசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்கிறான், வெள்ளத்துல என்ன இருக்குதான், பட்டயம் எதனா இருக்குதான்னு சொல்லி கேட்பான். அந்த வசனத்தை கூட வாசிங்க. தாவீது ஆசாரியன் அகிமெலேக்கை பார்த்து கேட்கிறான், இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயம் ஆனாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். தாவீது பலனற்று போய் டயர்டா ஆசாரியன் கிட்ட எதை கேட்கிறார் என்று சொன்னால், புசிப்பதற்கு அப்பம் இருக்குதான்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டோடைய சமூகத்து அப்பத்தை அதை எடுத்து கொடுக்கிறார். அது சாப்பிட்ட பிறகு இவன் பலன் அடைந்த பிறகு இவன் கேட்கிற அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களிடத்துல ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த ஆசாரியன் அகிமெலேக் சொல்றாரு, இங்கே ஒரு பட்டயம் இருக்கிறது, அது கோலியாத்தினால அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக. இதுல என்ன சம்பவம் வாசிக்க தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவன் பலனற்று போய் வந்தவன் தாவீது அப்பத்தை புசித்த பிறகு பட்டயத்தை கேட்கிறான். பட்டயமும் ஆண்டவருடைய வார்த்தை தான். எபேசியர் 6:17 வாசிக்கிறோம், ரட்சணியம் என்னும் தலை சீராவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதை ஒரு பக்கம் வசனம் பட்டயமாகவும் செயல்படுகிறது. அப்போ இந்த பட்டயத்தை எடுப்பதற்கு இவன் அப்பத்தை புசிக்கிறான். அல்லேலூயா.
நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லி நான் சொல்கிறேன். சில வேளை என்னதான் சிலர் பார்க்குற வார்த்தைகளை பேசினாலும் அந்த வார்த்தை கிரியேஸ் எதுவுமே நடக்காது அந்த வசனத்தில். ஆனால் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற வேளையில் நாம் சொல்லுவோம், கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பல முறை அந்த வசனத்தை வார்த்தையை கேட்டிருப்போம். ஏன் அப்பொழுது மட்டும் அப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த பேசுகிற தேவ மனிதன் நன்றாக ஆண்டவருடைய ஆகாரத்தை அப்பத்தை புசித்திருப்பார். புசித்ததுனால இப்போ கொண்டு வந்து வார்த்தையை பேசுகிறவர்களே அந்த வார்த்தை பட்டயமாக கிரியை செய்கிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4:12 வாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இப்படிப்பட்ட பட்டயமாய் செயல்படுகிறது. இந்த பட்டயத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாகவும் நம் அப்பத்தை நன்றாக புசித்து செயல்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த அப்பம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நமக்கு பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கிறது? பலன். எதற்கு இந்த பலன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை பேச, ஆண்டவருடைய பட்டயத்தை எடுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 1:16 வாசிக்கிறோம். வெளிப்படுத்து தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். To take the sword we need strength. இந்த பட்டயத்தை எடுத்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு பலன். அல்லேலூயா. அந்த பலன் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையிலே, அந்த வார்த்தையை கேட்கிற வேளையில, அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிற வேளையில நிச்சயமாகவே அந்த பலன் நமக்கு உண்டாகும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், இந்த வார்த்தையை புசிப்பதனால, இந்த அப்பத்தை புசிப்பதனால நமக்கு என்ன நன்மை என்று சொல்லி ஆமோஸ் 7:12 வாசிப்போம். ஆமோஸ் 7:12 வாசிப்போம். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் கூட இந்த அப்பத்தை புசிப்பவர்கள் என்று சொன்னால் இவருடைய வார்த்தை அது சரியாக தேவ ஆவியானவர்களை நடத்தப்படுவதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வசனத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, a bread to prophesy. தீர்க்க தரிசனம் உரைக்க செய்யும். இந்த வார்த்தையை நாம் பேச நல்லா படிக்கிறோம் என்று சொன்னால், நல்லா கேட்கிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று சொன்னால் வார்த்தையை தான் ஆண்டவர் கோதுமைன்னு சொல்றார். இந்த கோதுமையை அதை ஜலித்து அரைத்து அதை சுத்தம் செய்து எல்லாம் அதை நாம் தண்ணி விட்டு பேசுறது, அதை ரொட்டியாக்கி நாம் அப்பத்தில் நெருப்பில் சுட்டு சாப்பிடுகிற வேளையில். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது நாம் பார்க்கிறோம் கடைசியாக, இந்த அப்பத்தை நாம் புசிக்கிற வேளையில் இது இயேசுவை இன்னும் ஆழமாக தேட செய்யும். The bread will lead to seek Jesus. இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 6:26 வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாம் அவரை தேடி வருகிறார். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு,
நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை என்ன செய்கிறீர்களா? அவர் சரீர பிரகாரமான அப்பத்தை சொல்றார். John 6:26 says, Jesus answered them, "Truly, truly, I say to you, you are seeking me not because you saw signs, but because you ate your fill of the loaves of the Lord." ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்க அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால நீங்க என்னை தேடுறீங்க. நாம கூட ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்கள் ஆண்டவருடைய வசனமாகிய அல்லது இந்த கோதுமை என்ற இந்த வார்த்தையை நாம் நல்லா புசிப்போம் என்று சொன்னால், அந்த புசிக்கிறதுனால வார்த்தை அதிகமாய் நம்ம தியானிக்கிறதுனால, வார்த்தை அதிகமாய் கேட்கிறதுனால இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று சொன்னால், இன்னும் இயேசுவை ஆழமாக தேட செய்யும், இன்னும் இயேசுவை அறிந்து கொள்றதுக்கு ஒரு ஆவா உள்ளத்திலே உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல 22 25 வசனம் வாசிப்போமே. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அந்த அப்பத்தை, சரீர பிரகாரமான அப்பத்தை சாப்பிட்டதுனால அந்த சீசன் என்ன பண்ணாங்கன்னா, சரி இயேசு கூட இருந்தால் நம்ம சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவரை தேடி வராங்க. இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்கள, நீங்கள் எவ்வளவு இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ அல்லது ஆழமான சத்தியத்திற்குள்ளே நாம் அதை கேட்டு நடக்கிறோமோ, அதை என்ன செய்யணும் என்று சொன்னால், இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள, இன்னும் இயேசுவை ஆழமாய் அறிந்து கொள்ள அது கர்த்தரை தேட செய்கிறதா இருக்கும். Bread will lead to seek Jesus. இயேசுவை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு எது கிரியை செய்யும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில கோதுமைனா என்ன என்று சொல்லி, அந்த கோதுமையினால சுடப்பட்ட அந்த அப்பத்தை புசிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நாம் பார்த்தோம், இந்த அப்பத்தை புசிக்கிற வேளையில உங்கள் இருதயம் திடப்படும். The bread to sustain your heart. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த அப்பத்தை புசிக்கிற வேளையில உங்களுக்கு பலன் கிடைக்கும். The bread gives you strength. மூன்றாவது நாம் பார்த்தோம், இந்த அப்பத்தை புசிக்கிறதுனால தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். Bread to prophesy. நாலாவது நாம் பார்த்தோம், இந்த அப்பத்தை புசிக்கிறதுனால இயேசுவை தேட செய்யும். The bread will lead to seek Jesus. Hallelujah. வேலை இந்த காலை வேளை இந்த வசனங்களே நீங்கள் கேட்கிற வேளை கொஞ்சமாக புரிந்து இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். Hallelujah. தலைப்பு வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை அப்படின்னு சொன்னார். கர்த்தர் அருளும் கோதுமை, இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார். நிறைய நன்மை இருக்கிறது. அதில் முதலாவது ஒரு நன்மையை நாம் பார்த்தோம், கோதுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோதுமை என்று சொன்னால் இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தையை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், வேத புத்தகத்தில் கோதுமை மணிகளாக இருக்கிறது. அதை அப்படியே சரியான விதத்திலே அதை அரைத்து அதற்கு இணையான வசனத்தை, தண்ணீராகிய வசனத்தை சேர்த்து அதை கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்திலே சுட்டு நமக்கு கிடைக்கிற வேளையில நம்மளுடைய ஆத்துமா செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி கொடுத்துட்டோம் என்று சொன்னால்தான் அதனால் பல சிக்கல்கள் வருகிறது வசனத்தை கேட்கிற வேளையில. அல்லேலூயா. பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஆனால் சரியாக அந்த வசனத்தை நன்றாய் அரைத்து அதை செழித்து மெல்லிய மாவாக எடுத்து அதை அப்பத்தை சுட்டு நமக்கு கிடைக்குமானால்
நிச்சயமாகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரம் மூன்றும் செழிக்கிறதா இருக்கும். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக, இன்னைக்கு தந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி. தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ளே வளர உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கோதுமை என்று சொல்லி இவர்கள் பல இடத்துல பல காரியங்களை வாசித்திருக்கலாம் ஆண்டவரே. இதற்கு பல்வேறு பரிமாணங்களிலே தியானிக்க முடியும். இன்றைய காலவேளையிலே ஆண்டவரே, கோதுமை என்று சொன்னால் அது வார்த்தை என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை, இந்த அப்பத்தை ஆண்டவரே, இந்த வசனமாகி இந்த அப்பத்தை புசிக்கிற வேளையிலே எங்களுக்கு என்னெல்லாம் நன்மையை நீங்கள் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்படிப்பட்ட நன்மைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களிலே அவருடைய ஆத்மாவை பலப்பட ஆண்டவரே சோதர உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை கிருபையாய் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய இணையற்றாயும் நம் அனைவரோடும், விசேஷமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும், கேட்க போகிற பிள்ளைகளோடும், உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலே நமக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. இந்த இரவு ஜெபத்திலே மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.